பாதுகாப்பு, சுத்திகரிப்பு, பூரணத்துவம் அருளும் ஆன்மீக தலம். இந்த உலகத்தில் சில கோவில்கள் கண்முன்னே தெரியும். சில கோவில்கள் கண்மூடி நின்றால் உள்ளுக்குள் தெரியும். திருத்தணி அப்படிப்பட்ட தலம். திருத்தணி ஒரு கோவில் மட்டுமல்ல, இது மனிதன் மாறும் தலம். இங்கு கோபம் சாந்தமாகும், ஆசை சுத்தமாகும், பயம் கரையும், வாழ்க்கை தாமதங்கள் நகரும். இதற்கு அடிப்படை ஒரே ஒரு ஆன்மீக நிகழ்வு, வேல்மாறல். வேல்மாறல் என்றால் ஒரு வேல் நட்ட கதை அல்ல, அது வேலின் தன்மை மாறிய தருணம், அழிக்கும் சக்தி காக்கும் சக்தியாக மாறிய தருணம். வேல்மாறல் ஒரே மனிதனால் ஒரே காலத்தில் உருவானது அல்ல. இதன் மூலவிதை மகா ஞானி அருணகிரிநாதரின் திருப்புகழில் உள்ளது. அவர் பாடிய வேல் வகுப்பு பாடல்களே வேல்மாறலின் அடித்தளம். அருணகிரிநாதர் பிறப்பால் ஞானி அல்ல. வீழ்ச்சியும் வலியும் அவமானமும் அவரை முருகனிடம் கொண்டு சென்றது. அதனால் அவர் எழுதியது கவிதை அல்ல, அது உயிரின் அலறல். அந்த அலறலில் வேல்மாறல் மறைந்திருந்தது. பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அந்த மறைந்த சக்தியை உலகிற்கு வெளிக்கொண்டு வந்தார். அவர் வேல் வகுப்பு பாடல்களை தொகுத்து ஒழுங்குபடுத்தி அர்த்தம் தந்து அனுபவ வழியில் விளக்கினார். அதனால்தான் அது வேல்மாறல் மகா மந்திரம் என்று அறியப்பட்டது. பாடல் அருணகிரிநாதருடையது, அனுபவ வழி வள்ளிமலை சுவாமிகளுடையது. இப்போது திருத்தணியின் ஆழமான உண்மைக்கு வருவோம். சூரபத்மனை வென்ற பிறகு முருகன் யுத்த சக்தியுடன் இருந்தார். அந்த சக்தி அப்படியே இருந்தால் உலகம் தாங்காது. அதனால் முருகன் தன் வேலின் தன்மையை மாற்றினார். அந்த மாற்றம் நிகழ்ந்த இடமே திருத்தணி. அதனால்தான் திருத்தணியில் முருகன் போர் வீரன் அல்ல, அவர் பாதுகாவலன். வேல் மாறிய இடத்தில் அழுக்கான அதிர்வுகள் நீண்ட காலம் நிலைக்காது. அதனால்தான் திருத்தணி ஒரு பாதுகாப்பு தலம். இந்த தலத்தில் நம்பிக்கையோடு சரணடைந்தால் உள்ளுக்குள் முதலில் ஒரு அமைதி இறங்கும். அந்த அமைதிக்குப் பிறகே மாற்றங்கள் தொடங்கும். பயம் மெதுவாக கரையும், கோபம் சாந்தமாகும், நோயின் வேர் பலமில்லாமல் போகும், வாழ்க்கை தாமதங்கள் சரியான நேரத்தில் நகர ஆரம்பிக்கும். இது அதிசயம் அல்ல, இது சரணாகதி. வேல்மாறல் வாயால் சொல்வது அல்ல, உள்ளத்தால் ஒப்படைப்பது. திருத்தணி ஸ்பிரிச்சுவல் வெசல்ஸ் உருவாக்கும் தலம். ஆன்ம சக்தியை தாங்கும் மனம் இங்கே உருவாகிறது. அதனால்தான் இந்த தலத்தில் நின்று வேல்மாறல் பாராயணம் செய்தால் மனிதன் மென்மையாக மாறுவான். இப்பொழுது வள்ளி திருக்கல்யாணம். வள்ளி ஒரு கதாபாத்திரம் அல்ல, வள்ளி மனிதனுக்குள் இருக்கும் ஆசை, விருப்பம், ஈர்ப்பு. முருகன் ஞானம். ஞானம் ஆசையை அழிக்கவில்லை, அதை சுத்தப்படுத்துகிறது. அதனால்தான் முருகன் வள்ளியை திருமணம் செய்தார். வள்ளி திருமணம் ஒரு காதல் கதை அல்ல, அது ஆசை சரணாகதியாக மாறும் தருணம். வள்ளி முருகனை அடைய பயந்தாள், ஓடினாள், சோதிக்கப்பட்டாள். அது மனிதனின் பாதை. ஆசை ஞானத்தை அடைய சோதனை கடக்கும். வள்ளிமலை வள்ளி பிறந்த தலம், அது ஆசை பிறக்கும் இடம். திருத்தணி ஆசை ஞானத்துடன் ஒன்றாகும் இடம். அதனால் வள்ளிமலை மற்றும் திருத்தணி ஒரே ஆன்மீக பாதையின் இரு நிலைகள். இதனால்தான் திருத்தணி திருமண தடை நகரும் தலம். ஏனெனில் இங்கே உள்ள ஆசைகள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. இந்த தலத்தில் அதிக வார்த்தைகள் தேவையில்லை, ஒரே ஒரு உணர்வு போதும். முருகா, என்னை உன் வேலுக்கு ஒப்படைக்கிறேன். திருத்தணி ஆசை நிறைவேற்றும் கோவில் அல்ல, இது ஆசையை ஆத்மாவுடன் ஒன்றாக்கும் தலம். வேல் மாறிய இடத்தில் வாழ்க்கை மாறாமல் இருக்காது, அதை உள்ளுக்குள் உணர வைக்கும் பாதுகாப்பு தலம். திருத்தணி முருகன்